நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. தீபாவளி நெருங்கும் நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அதேபோல் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். தற்போது கூட்ட நெரிசலை சமாளிக்க என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? பயணிகளுக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக நேற்று முதல் சென்னையில் வசிக்கும் ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக முக்கிய ரயில் நிலையங்களில் அந்த பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், எக்மோர், அதேபோல தாம்பரம் ரயில் நிலையத்திலும் அதிக அளவு பயணிகள் கூட்டமானது நேற்று முதல் காணப்படுகிறது. இன்று காலை முதல் தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் மற்றும் எக்மோர் ரயில் நிலையத்தில் செல்வதற்காக ஏராளமானவர்கள் மின்சார ரயில்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் தற்போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் குழுமி இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் தீவிரமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 60 சிவில் டிஃபென்ஸ் இருக்கிறார்கள். அதே போல ரயில்வே போலீசார் சார்பில் 20 போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயில்வே பாதுகாப்பு பணி சார்பில் 40 போலீசார் அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று மாலை தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்களும் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக அதிக அளவு பயணிகள் கூட்டம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காலை முதலே வந்து அதிக அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு போடப்பட்டிருக்கிறது. மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிரமாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது காலை முதல் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் பகுதியில் அதிக அளவு வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குரோம்பேட்டையில் ஏராளமான வர்த்தக நிறுவனங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுவதன் காரணமாக இந்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை முழுவதும் காலை முதல் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி சாலை அதே போல தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் தற்போது பயணிகள் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மீரான். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.